Hi, hello and welcome to VJ Home Bakers. இந்த மாதிரியான ஒரு பர்த்டே செட்டப் நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளை செட்டப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கிராண்டாக பெருசாக, அதாவது டம்மி எல்லாம் வச்சு ஒரு 3 கேக்ஸ் வச்சு அப்படி ஒரு செட்டப்பில் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 கேக்ஸ், ஓகே, அதுவும் டம்மி வச்சுள்ள செட்டப்பில் தான் வந்து டோட்டல் 5 kg கேக் மட்டும் 5 kgயில் வரும். பேலன்ஸ் எல்லாம் டம்மி வச்சு அப்படி கிராண்டாக வந்து ஒரு பார்ட்டி செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளை அந்த கேக் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு கொடுக்க முடியலை. அதை கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒன் டே முன்னாடி பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்ததுனால எனக்கு கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த ஹரி ஒர்க்கில் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு செய்ய முடியாது. அதனால் நான் ஓரளவுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இது அப்படி கிடையாது. எனக்கு அந்த இடையில வேறு ஆர்டர்ஸும் இல்லை இருந்து. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறமா இன்னொரு விஷயம், ஆன்லைனில் பேக்கிங் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன், பாருங்கள். இந்த பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 6 months முன்னாடியே எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. பேபியோட ஹாஃப் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற அந்த டைம்லேயே இந்த கேக் ஆர்டரும் பண்ணியிருந்தாங்க. சேம் ஃபஸ்ட் பர்த்டேக்கும் கேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆர்டர் தந்துருந்தாங்க. ஒரு 2 monthsக்கு முன்னாடி மாடல் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி இந்த மாடல் தான் வேணும், இந்த மாதிரி ஒரு கிராண்ட் செட்டப்பில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மாடலும் எல்லாமே செலக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 kg கேக், அப்புறம் கேக் சிகிள், கேக் பாப்ஸ், கப் கேக், டோனட் அண்ட் ஹார்ட் சிக்கிள், இந்த மாதிரி 5 items வந்து 6 pieces வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து பேக்கிங் வந்து 2 batches-ஆக நான் கேக் ஸ்பாஞ்சஸ் செய்திருந்தேன். அதே மாதிரி இப்போது கேக் சிக்கிள் பாப்ஸுக்குள்ளே ஸ்பாஞ்சஸ் செய்திருந்தேன். அப்புறமா டோனட் பேக் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 batch-ஆக நான் வந்து பேக்கிங் எல்லாமே நான் முடிச்சிருந்தேன். ஸோ எனக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கு வந்து வேறு ஆர்டரும் இல்லை. அதேமாதிரி ஒன் டே முன்னாடியும் எனக்கு வேறு ஆர்டர்ஸ் இல்லை. நான் அதனால் என்ன பண்ணேன்னா கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ஒன் டே ஃபுல்லாக வந்து இதுக்குள்ளே ஒர்க்குகள், ஃபாண்டன் ஒர்க்கு, டெக்கரேஷனுக்குள்ளது அது எல்லாமே வந்து ரெடி பண்ணோம். ஏன்னா ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, சரிங்களா. ஸோ மார்னிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு வேறு டைம் இருக்காது. அப்போ ஒன் டே முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சா தான் அந்த மார்னிங் வந்து கரெக்டாக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்குக்குள்ளே டம்மிஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதாவது இப்போ பாட்டம் டயர்ஸ் எல்லாமே யூஸ்வலாக நமக்கு 4 inch ஹைட்டுக்கு இருக்கும். ஆனால் வந்து அவங்க கொடுத்த மாடலில் வந்து ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நான் இப்போ அதுக்காக என்ன பண்ணேன்னா இன்னொரு லேயர் தெர்மோகோல் கட் பண்ணி கொஞ்சம் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த கேக்குக்கு மாடலுக்கு மேட்சிங்காக வர்றது மாதிரியாக டம்மி நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் அதில் ஒரு டம்மி பார்த்தீங்கன்னா 12 inch ஹைட் உள்ள சென்டரில் ஹோல் இருக்கிறது மாதிரியாக உள்ள டம்மி. ஸோ அப்படி டோட்டல் 5 dummies. இதில் ஒரு கேக்கோட மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வர்றது மாதிரி இருக்கும். ஸோ அந்த டம்மியுமே நான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் உள்ளதே நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த 4 கேக்ஸுக்கும் நான் க்ரம் கோட்டிங் முடிச்சு வச்சுட்டேன். இந்த கேக்கோட க்ரம் கோட்டிங் செய்துட்டு இருக்கும்போது தான் அடுத்தது ஒரு கால் வருது, ஒரு கேக் ஆர்டர் 1 kg குலாப் ஜாமுன் கேக் வேணும்ன்ட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டேக்கு ஒரு ஹாஃப் பர்த்டே கேக் வேணும், அது ஒன் டே முன்னாடி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் என்ன பண்ணேன், அந்த 2 கேக்கோட அடுத்த பேக்கிங் போட்டு மறுபடியும் க்ரம் கோட்டிங் எல்லாமே முடிச்சு அதையும் ரெடி பண்ணேன். ஏன்னா ஆர்டர் வரும்போது முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதுக்கு இடையில வந்தாலும் சமாளித்து செய்ய தான் ஆகணும். கேக்குக்கெல்லாம் க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு கேக் சிகிள், கேக் பாப்ஸ், டோனட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அதுவே வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு. சின்ன பீஸாக இருந்தாலும் நம்ம ஒரு கேக்கு கூட டக்குன்னு ஈஸியாக செய்திடலாம். ஆனால் இந்த குட்டியாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறது அவ்வளோத்துக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஒவ்வொன்றா சாக்லேட்டு மெல்ட் பண்ணணும், தென் டிப் பண்ணணும், அதை செட்டாக வைக்கணும், அதில் குட்டி டெக்கரேஷன்ஸ், அந்த மாதிரி ரொம்ப டைம் போயிட்டே இருக்கும். ஸோ நான் இது வந்து ஒன் டே முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக டைம் மேனேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அது எல்லாமே இந்த டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே நான் முடிச்சு பேக் பண்ணி வைக்கலாங்கிறதுக்காக நான் அந்த ஒர்க்கு நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா ஈவினிங் குலாப் ஜாமுன் கேக் கேட்டிருந்தாங்க. அது வந்து கஸ்டமைஸ்டு டிசைன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் வச்சு அந்த வேவ் பேட்டர்ன் போட்டு டெக்கரேட் பண்ணி இந்த மாடலில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சேம் அதே மாடல்லே டெக்கரேட் பண்ணி அந்த கேக்கை முடிச்சு வச்சேன். அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஹாஃப் பர்த்டே கேக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேக்கோட ஒர்க்குமே நான் முடிச்சு நைட்டு வந்து டெலிவர் கொடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரி கேக்கு கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க்கும் இருந்தது. அதுவும் கொஞ்சம் ஒர்க் வந்து நான் செய்திருந்தேன். இப்போ எனக்கு இவ்வளோ ஒர்க்குமே முடிக்கும் போதே நைட் ஆகிடுச்சு. நான் வந்து ஒன் டே முன்னாடியே ஐசிங்கும் எல்லாமே லாஸ்ட் நைட்டு வந்து ஐசிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் படுக்கணுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, அதுவும் நல்ல தூக்கமாக வந்துச்சு. இந்த ஒர்க்கு முடிக்கும் போதே போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி தூங்கி எழுந்துருச்சு, காலையில் கொஞ்சம் ஏழையராக எழும்பி செய்யலாமே அப்படின்ட்டு நான் இந்த ஒர்க்கோட நான் நைட்டு முடிச்சிட்டேன்.
நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 3:30 நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன் டே முன்னாடி நைட் எதுவுமே நான் க்ளீன் பண்ணலை, அப்படியே படுத்துட்டு நான் எல்லாம் அப்படியே கச்சபசான்னு கிடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஐசிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டோட்டலாக ஏற்கனவே சொன்னது மாதிரி 4 கேக்ஸ் அப்புறம் 5 டம்மி, அப்படியே 9 கேக்ஸுக்கு வந்து ஐசிங் செய்ய வேண்டியது இருந்தது. பர்த்டே ஃபங்க்ஷன் கேக் கட்டிங் பார்த்தீங்கன்னா 11 o'clock அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இங்கேருந்து 1 hour ட்ராவல் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ 10:30 நாங்கள் இருக்கணும். அப்போ எனக்கு வீட்லேருந்து 9:30 கிளம்பணுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி பேலன்ஸ் எல்லா ஒர்க்கும் எனக்கு முடிக்கணும். 4 கேக் டிசர்ட்ஸ், அந்த கேக் ஸ்டாண்ட், அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா செட்டப்பு, தென் நம்ம இப்போ அங்கே போய் தான் பேலன்ஸ் கொஞ்சம் நான் செட் பண்ண போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த 4th tier கேக் வந்து ஸ்பாட்டில் போய் தான் நான் செட் பண்ணணும். அப்போ அதுக்குள்ளே டூல்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி காரில் ஏற்றுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1/2 hour மேலே எடுக்கும். ஸோ அப்போது 3:30 எழும்புனா தான் எனக்கு வந்து ஒர்க்கு முடிச்சனால கிளம்ப முடியும். இதுலேயே நம்ம கேக்குக்கு ஐசிங் செய்கிறது ஈஸி, ஆனால் அந்த டம்மிக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு ஐயோ அதில் வந்து ஏரியாவும் நிறைய இருக்குன்னா அந்த பேஸ் டம்மிஸ் எல்லாமே சைஸ் பெருசு, 12 inch, தென் 10 inch அந்த மாதிரி சைஸில் வந்து டம்மிஸ் எடுத்திருக்கேன். தென் ஹைட் அதிகமாக இருக்குது. இப்போ அவ்வளோத்துக்கு க்ரீம் அப்ளை பண்ணி அதுவும் டம்மியில் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டம்மியில் ஐசிங் எப்படி, அந்த மாதிரி கேக்கில் ஐசிங் செய்கிறது என்ன மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ கேக்ஸை விடவும் டம்மிஸ் தான் இதில் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ ஐசிங் மட்டுமே எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்தது. நான் கரெக்டாக டைம் எல்லாம் நோட் பண்ணலை, பட் ரொம்ப நேரம் மார்னிங் ஃபுல்லாகவே இந்த ஐசிங் ஒர்க்கு மட்டும்தான் இருந்துச்சு. இதுலேயும் மார்னிங் டிஃபன் ஒர்க் பார்க்கணும். ஸோ கிச்சனுக்கும் பேக்கிங் ரூமுக்கும் அப்படி இப்படி ஓடி அப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பசங்களை பார்த்துக்கிட்டாங்க. சொல்லப்போனால் அன்றைக்கி மார்னிங் சாப்பிடவே இல்லை, நானும் ஹஸ்பண்ட் சாப்பிடவே இல்லை. ஏன்னா 9:30 கிளம்பணும். இதெல்லாம் ரெடி பண்ணும்போது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க எப்போது சாப்பிட்றது டைம் கிடைக்கணும். இதுலேயே இருந்த ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இவ்வளவு கேக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ 9 கேக்ஸ் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. பட் இந்த டம்மிஸ் எல்லாமே சைஸ் பெருசு. போர்டோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 14 inch, ஒரு போர்டு வந்து 14 inch, 2 போர்டு வந்து 12 inch சைஸ், இன்னொன்று வந்து 10 inch சைஸ். அதுவும் இல்லை, இப்போ போர்டும் போக நமக்கு இப்போ டம்மிஸ் அண்டு தனித்தனியெல்லாம் ஐசிங் பண்ணுறோம். அப்போ எல்லாத்துக்குமே போர்டு வச்சு தானே நம்ம ஐசிங் செய்கிறோம். ஸோ எல்லா கேக்ஸுமே ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக உள்ள நிற்காது. நான் அப்போ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த கேக்குக்கு ஐசிங் செய்து ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோத்துக்கு நான் வந்து கேக்ஸ் உள்ள ஏற்றினேன். அதே மாதிரி டம்மியும் வந்து ஒரே ஒரு டம்மி மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குள்ள இடம் இருந்துச்சு. பேலன்ஸ் 4 டம்மிஸ், அதாவது அந்த பெரிய பேஸ் வச்சுருந்த அந்த 4 டம்மிஸும் பார்த்தீங்கன்னா நான் ஐசிங் செய்து ரூமில் ஏசி போட்டு நான் அப்படியே பேக்கிங் ரூம்லேயே தான் நான் வச்சுருந்தேன். இப்போ ஐசிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரீம் ஒர்க்குனா இப்போ நம்ம கப் கேக்கில் ஃப்ராஸ்டிங் செய்யணும் இல்லையா, அதே மாதிரி கேக்லேயும் கொஞ்சம் க்ரீமில் டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள அந்த ஒர்க் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு முடித்தேன். அதாவது ஒரு கேக்கில் வந்து ஒரு ட்ரீ மாதிரி செய்யணுமா இருந்து, ஸோ அது வந்து நான் க்ரீம்லேயே தான் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டென்சில் ஒர்க்கும் செய்யணும். அப்போ இந்த மாதிரி சின்ன அந்த ஒர்க் எல்லாமே ஐசிங் முடிச்சதுக்கப்புறமா நான் கம்ப்ளீட் பண்ணேன். அவ்வளோதானே, இதோட வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால் இல்லை, இனிமேல் தான் இருக்குது மெயின் பிக்சரே. இதில் 2 கேக்குக்கு, அதாவது ஒரு கியூ ஷேப்டு கேக்குக்கும் ஒரு சர்க்கிள் கேக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வேஃபர் ஷீட்டில் வந்து டெக்கரேஷன் வந்து செய்திருந்தேன். பிகாஸ் அவங்க கொடுத்த அந்த கஸ்டமைஸ்டு கேக்கில் வந்து அந்த மாதிரி ஒரு பிரிண்டர் டெக்ஸ்டரில் உள்ள ஒரு டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து வேஃபர் ஷீட் வாங்கி அதுக்கு மேட்சிங்காக வர மாதிரியா வேஃபர் ஷீட் வாங்கி அந்த கேக்குக்கு நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1 or 2 years பேக் நான் இந்த மாதிரி வேஃபர் ஷீட்டில் வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். அப்படியாக ஒரு வழியாக எல்லா கேக்கோட ஐசிங்கும் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இனி லாஸ்ட்டாக அந்த ஸ்டாக் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் டெக்கரேஷன்ஸ் மட்டும்தான் இதில் வரும். ஸோ இதில் வந்து ஃபாண்டன் ஒர்க்கு கொஞ்சம் 1 day முன்னாடியே நான் செய்திருந்தேன். அதுக்கப்புறமா பேலன்ஸ் உள்ளதெல்லாம் அந்த ஐசிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா நான் செய்து எடுத்திருந்தேன். ஏன்னா இந்த கப் கேக், டோனட், இந்த குட்டி இந்த ரிசர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாண்டன் வச்சு டெக்கரேட் பண்ணி அதை ரெடி பண்ண மாதிரி தான். நான் அப்போது அதில் ஒன்று நான் செய்து ஹஸ்பண்ட்கிட்ட காமிச்சு கொடுத்தேன், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்கள செய்ய வச்சு ரிபன் எல்லாம் கட்டுறதுக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ண வச்சு பேக் பண்ணுறது கொடுத்துட்டு நான் வந்து கேக் ஸ்டார்ட் பண்ணேன். பேசிக் ஃபவுண்டன் கிளாஸ், ஸ்டேர் கேக்ஸ் கிளாஸ் இதெல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸாக அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ள 4 tier கேக்கில் 3 tiers வந்து நான் ஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் சைடில் வந்து 2 tier கேக்ஸ், அது பாட்டம் டம்மி டாப்பில் கேக்கு, அந்த ரெண்டுமே நான் ஸ்டாக் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு போனேன். நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா அந்த எல்லாம் ஸ்டாக் பண்ணி எவ்வளோ நான் இங்கே எப்படி எடுத்துகிட்டு போகிறேன், எப்படி பேக் பண்ணுறேன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா கேமராவில் வந்து மெமரி ஃபுல் ஆயிடுச்சு. 3 days கண்டினியூஸாக ஃபுல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் அது கவனிக்கவும் இல்லை. ஸோ மெமரி ஃபுல்லாகி, ஏன்னா அதுக்குள்ளே டைமும் இல்லை அது கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டினியூஸாக எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை. இதில் வேறு பார்த்தீங்கன்னா வெளியில் செம்ம மழை. ஸோ இதுலேயே நமக்கு ஃபாண்டன் ஒர்க்கெல்லாம் இருக்குது, குட்டி டிசைன்ஸ் இருக்குது, டெக்கரேஷன் இருக்குது, அப்புறம் வந்து ஃபாண்டன் ஃபிகரின்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்ம ரெய்னி சீசன்லையும் எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி பக்காவாக சேஃபாக எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன்.
இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கேக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் 4 பேக்கிங் ப்ளஸ் இன்னொன்று டாப் டயர் செட் பண்ணுறது மட்டும் அது தனியாக அப்படி 5 பேக்கிங். தென் அந்த டோனட்ஸ் அந்த டிசர்ட்ஸ் எல்லாமே வந்து அடுத்த பேக்கிங். தென் இதில் உள்ள கேக் ஸ்டாண்ட்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட் ஆக்ரிலிக் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் தான் கொண்டு போய் செட் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த ஸ்டாண்ட்ஸ் இது எல்லாமே கார் ஃபுல்லாக ஆக்குபை ஆகிடுச்சு. உட்காந்து போகிறது கூட இடம் இல்லாத மாதிரி தான் இருந்தது. அப்படியே கரெக்ட் டைம் அங்கே ரீச் ஆயாச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ 10:30க்கு போயிட்டு இப்போ 11 o'clock ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது மறுபடியும் எல்லாம் செட் பண்ணோம் இல்லையா. அதில் வந்து கொஞ்சம் ஃபாண்டன்ட் டிசைன்ஸ் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இதெல்லாமே வந்து நான் அங்கே போய் தான் செட் பண்ணினேன். அதே மாதிரி சென்டரில் உள்ள அந்த மெயின் கேக்கு 4 டயர் கேக்லேயும் டாப் டயர் வந்து நான் ஸ்பாட்டில் போய் தான் செட் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி அவங்களும் டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இவ்வளோ ஐட்டம் வைக்கிறதுக்கு வந்து கேக் ஸ்டாண்டு அந்த சிலிண்ட்ரிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் இவ்வளோ பீசஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். இவ்வளோ ஐட்டம் வேணும் இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு சில பர்த்டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு நிறைய ஆர்டர் தருவாங்க. கேக் ஆகட்டும் டிசர்ட்ஸ் ஆகட்டும் பெருசாக ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ரெடி பண்ணி அங்கே கொண்டு போனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் சிலிண்டர் மட்டும் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. அது எங்கேயுமே வைக்கவும் முடியாது. இல்லை அந்த ONE 1ங்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே டேபிள் கூட இருக்காது. அந்த நம்பர் மேலே ஒவ்வொன்றா பொறுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே நான் ஏற்கனவே நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி இவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால இவ்வளோ ஸ்டாண்டு வேணும், இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஃபுல் செட்டப்லேயும் ஹார்ட் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் செடி தான். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த குட்டி பிள்ளைங்கெல்லாம் பக்கத்துலேயே வந்து இது எப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இடையில கைவிட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கேக் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நானும் பக்கத்தில் நின்று என்னையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். கஸ்டமர் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அந்த டேஸ்ட் ஆல்சோ டெக்கரேஷன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ கேட்கும்போது அப்படியே இவ்வளோக்குள்ள குழுக்குழுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ அப்படி ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக கேக் கட்டிங் ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. கஸ்டமரை ஹாப்பி, நானும் ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரியே பேக்கிங் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா. ஸோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் கிளாஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணிக்கலாம். பாய்.